இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்னா மிஸ்டர் கே கலக்கந்தசாமி உங்க சேனல் தான் பார்க்குறோம். ஈஸ்வரப்பட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? 2025 மொத்தம் 200க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஓடாத என்னமோ வெறும் 12 படம் தான். அது போட்ட காசு எடுத்து கொடுத்தது 12 படம் மட்டும்தான். அப்போ ஓடாத படங்கள் எத்தனை இருக்குன்னு நீங்களே பார்த்துக்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஓடின படத்தை தள்ளிட்டு அட்ட முடியும். பட் ஓடாத படத்தை சொல்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். அது எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து பார்த்தோம்னா அதே ஒரு படமாகன்றதுனால அவ்வளோ சொல்ல முடியாம அது ஓடாத படத்துல முக்கியமான படம் எது எது அப்படின்றத பற்றி இந்த பார்க்கலாம். மொத்தம் 10 பார்க்கலாம். சளி பிடிச்சிருக்கு, அதான் குரல் எப்படி இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேர் வந்து ப்ரோ நீ வயசுக்கு வந்துட்ட ப்ரோ குரல் வச்சு கீழே எழுதுறீங்க. நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. நானும் வயசு இப்போ சரி பண்ண வழி பார்த்துட்டேன், சரியாகலை. டாக்டர் கேட்டால் 1 வாரம் ஆகுன்றாங்க. அதனால் வந்து கவலைப்படாதீங்க, 1 வாரத்துக்கு இந்த வருஷம் மால் அடிச்சாகணும். ஓகே சொல்லிஸ், ஒவ்வொரு அவசியம் எதுவும் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கவுண்ட் டவுன் கந்தசாமி. யாரோ வித்தியாசமா இருக்கு. 10வது பார்க்க போறது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். தகுதியாத படம் தான் இந்த படம். ஏன்னா அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகல, ஓட்டிட்டு வேற போட்டு காமிச்சு கூட எவனுமே சீன்ல போல. அதான் படத்தை யூடியூப்ல இது இதா வேற விட்டாங்க, சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்க்க முடியாத மாதிரி எடுத்துட்டாங்க. ஒரு பிரம்மாண்ட காவியம் தான் இந்த படம். பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ண, அம்மா நடிக்க, ஸ்டெப் ஃபாதர் ஆக்டிங் பண்ண, அப்படின்ட்டு அம்மா தான் டைரக்டர், அனிதா தான் டைரக்டர். எழுத்தானே தெரியல, இது ஒரு கதை அடிட்டு எப்படி யோசிச்சானே தெரியல. பார்ட்டிஸுக்கு வந்த ஒரு கப்புள் குழந்தை பத்துக்கு ஆசைப்படுறாங்க. நோ உமன் மட்டும் ஆசைப்படுறாங்க. அதில் வந்து மென் வந்து இல்லை என்ன குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்ல, எப்படி புருஷகிட்ட போர் பண்ணி போர் அடிக்காம ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்றதான் இந்த கதை. கேட்க காரு கொஞ்சம் கதையா இருக்குல்ல, ஆனால் எதை வேணா பண்ணிச்சிடா. இது ஒரு சீன் வச்சுக்க தெரியுமா, பேபி மேக்கிங் சீனை வந்து கலெக்ட் பண்ற ஒரு சீன் வச்சிருக்கு தெரியுமா. இதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன்டா. எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது சாப்பிட்டுட்டு இல்லை, சாப்பிடாதப்பே அதை பார்க்கும்போது வாந்தி வருது. கரும்பு இப்படிதான் உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க. நல்ல வேலை நம்ம தேட்டருக்கு வரல, வந்திருந்தா இந்த சீன் வரும் பொழுது பாப்பா திரும்ப போதே பல வேலை வாங்கி எடுத்துருப்பாங்க. ஜோவிகா அவர்கள் பிக் பாஸ் சம்பாதிச்ச படத்தை எப்படி பட்ஜெட்டே இல்லாம கரைக்கலாம் அப்படின்ட்டு வழித்தாக்கப்பட்ட பிளான் தான் இந்த படம். ப்ரோ டூட்லாம் இட்டு தெரியுமா, 100 கோடி வசூல் தெரியும். பயங்கர நெகட்டிவ் படம் இது வந்து நல்லா இருந்துச்சாலன்றதான் கதை. இந்த அப்பாவி ஜென்சி பசங்க ஏமாத்தி படம் பறிச்சதெல்லாம் நான் கேட்கல. பேர் வந்து படம் சம்பாதிக்கிற பேர் வெளிப்படி பிரைட் வாஷ் பண்ணி காசு சம்பாதிக்கிறது. படத்தோட கோர் கான்செப்டே வந்து படத்தோட பிரச்சனை தான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா அண்ணனே போட்டுரும்டா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணா என் அண்ணனே அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி. என் லவ்வருக்கு ஒண்ணா லவ்வரே லவ்வரை வந்து ஒரு கஷ்டத்துக்கு சேர்றோம் அப்படின்றது கதையா தான். ஓகே, லவ்வர் எப்படி அடுத்த கூட கூட்டி கொடுக்குறோன்றது கதையா வச்சிருந்தா அது கேட்கவே கொடுறதா இல்லையா. இதுல வேற ஏகப்பட்ட ஆபாச வசனங்கள். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது ப்ரோ. நீ ஏண்டி உட்காந்துக்கிட்டு இருக்க. அதாவது அத்தனை பேருக்கு முன்னாடி நியூ சொன்னா அந்த பொண்ணுக்கு வந்து மான பக்கமா இருக்கும்ன்றத ஓகே சொன்னாராமா. ஆனா உட்காந்துருக்கே அப்படின்னு சொன்னா தப்பு இருக்காதான். ஏன்னா வாட்டிய சைக்காலஜி. அப்புறம் வந்து இந்த படத்துல எப்படிதான் முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு போது ஒரு ட்ராஜடி நடந்த ரியல் லைஃப்ல அதை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, இடத்துல பேட்ச் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா, பேட்ச் அடிச்சு வந்து ஒரு முட்டு கொடுத்து ஏமாத்திருப்பாங்க. அதையும் பார்த்து சில பேர் பாத்தியா இப்படி வந்து நல்லது பேசியிருக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க. தலைவரே, இதே நம்ம தலைவன் தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பத்தி ஒண்ணுமே தெரியாம அது தப்புன்னு சொல்லி வாய் விட்டு அடி வாங்கிட்டு இருந்தாரு. தெரியாதா? அதுதான் வரலாறு தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணும். போயிட்டு தலைவன் தேவலாம் வாய் கொடுத்து வாய் கட்டிருப்பாரு. நான் இல்ல அதெல்லாம் தெரிஞ்சா பேசுவீங்க. என்ன பண்றது, பிஆர்ஓ சொல்ற கேட்டு தலையாட்டினா அப்படிதான். எனவே அப்பாவே இப்பதான் ஜென்சி பசங்க ஏமாத்தி ஓகேவா இப்படிதான்டா இருக்கணும், இதெல்லாம் டூடு இனிமே கேள்வி கேட்காம வாயை மூடு அப்படின்ட்டு 100 கோடியை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க இந்த படத்த மூலியமா. உண்மையானே தெரியலீங்க, இப்படி ஒரு வாரத்துக்கு 100 கோடி வச்சே தெரியல. எஸ்கே படங்கள் அவன் வராது. 8வது பார்க்க போறது தேசிங் ராஜா 2. பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்துல நம்ம தளபதியை வச்சு துள்ளாத துள்ளும் கொடுத்து ஆடியன்ஸே கொண்டு போனது இப்ப தலைவன் தான். பல படம் நல்ல படம் எடுத்திருக்காரு, தீபாவளி மாதிரி நல்ல சில படம் எடுத்திருக்காரு. ஆனா எங்க பிரச்சனை என்ன பண்ணா தொடர்ந்து காமெடி படம் அடிச்சுட்டு இருந்தாரு. அவர் எடுத்த படங்கள்ல ஒரு படம் வந்து தேசிங் ராஜா. எதுக்கு பார்த்து ஏன் பார்த்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை கிளைமேக்ஸ் எழுதாம முடிக்கணுமே முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் திட்டா அப்படின்ட்டு
பட் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்திருக்கும். பட் அது பாட்டு எடுக்கணுன்ற பேர்ல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் வந்திருக்காது. கேரக்டர் ஒரே கேரக்டர் இல்ல, கதையும் ஒரே கதை கிடையாது. அந்த கதைக்கு சீக்குவலும் இல்ல, ஆனா பேரு மட்டும் ராஜா 2. உண்மை என்ன பண்ணா அந்த படத்துல ஹீரோ நம்ம விமலே இல்ல, இன்னொருத்தர் ஈக்குவலாவே எடுத்துக்கலாம். திரும்பியா சண்டை வந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஹீரோ செம்ம காமிக்கிறாரு, லவ் பண்றது சுத்திட்டு இருக்காரு. நம்ம தலைவன் விமலா பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்ன்னு இருப்பாங்க. தலைவனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் போலீஸ் மாதிரி இருந்திருக்க மாட்டாரு. இதெல்லாம் ஏகப்பட்ட மொக்கை காமெடிகள். ஜேடிவி புகழ் பெற்ற புகழ் அவருக்கு பொமலசம் போட்டு படிக்கவே மாட்டேன். அதுதான் அவரோட ஐகானிக். இது எது லேடி கிட்ட போடுறது. சரி, அந்த படத்துல அவர் என்ன கேரக்டர்? அவர் நிஜமாவே லேடியா இல்ல டிரான்ஜெண்டரா இல்ல வந்து பொம்பளாசம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்ட கிறிஸ்டபர் மாதிரியான போலீஸா? ஓகே, அவங்க அம்மா வந்து ஆமா அவங்க அம்மா வந்து போலீஸா இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அதை மறைச்சிட்டு தலைவர் வந்து பொம்பளாசம் போட்டு வந்து அப்படின்றது படத்தை தெரிய வச்சிருக்காது. படத்துல காமெடி பண்ணா பரவாயில்ல, படத்துல ஏகப்பட்டது வெறுப்பு காட்சியா இருக்குது. டயலாக் சொல்லணும் பாத்தீங்கன்னா கொடூரமா இருந்திருக்கோம். 7வது இடத்துல பார்க்க போறது இன்னடி கோபம். இதுல பாட்டு மட்டும் நல்லா இருக்கு. பாவமா அப்படிதான் இருந்திருக்கும். என்ன பிரச்சனை, தலைவன் டூடுக்கு முன்னாடியே வந்து ஒரு கர்மம் பிடிச்ச கன்றாவி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இதை படத்து மூலியமா அதான் டேரக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் தனுஷ் தான். இந்த வருஷம் என்னன்னு தெரியல, தனுஷ் என்ன டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. ஃபுல்லா டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி டைரக்ஷன்லயே கோட்டை விட்டுருக்காரு. இல்ல தேவையான என்ன கதை இது, எவன் போடுற காடே தெரியல. ஹீரோ இருப்பாராமா, ஹீரோயின் லவ் பண்ணிருப்பாராமா. இன்னொரு பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. அதே நேரத்துல ஹீரோயினுக்கு கல்யாணம் இருக்குமா, ஹீரோயினோட புருஷனுக்கு ஹீரோயின் மேல கண்ணு. அப்கோர்ஸ் இருக்கதான் செய்யும். அது அவங்கள பரவாயில்ல பரவாயில்ல. நீ லவ் பண்ண பையனை தேடி வர போனாலும் ஹெல்ப் பண்ற, ஆனா என் கூட இரு. இது என்ன கரும்பு பிடிச்ச கதையே தெரியலா. இவன் தானே முதல் டூடு எனக்கு தெரிஞ்சு. ஓஜி டூடே வந்தாங்க. இவன் டூடு இல்ல, என்டிஆர். ஜப்பானிய படம் பார்க்கணும்னு தெரியும். லெஜெண்ட்ஸ் சொல்லிடும், லெஜெண்ட்ஸ். இது என்டிஆர் கதையே தலைவன் அண்ணியே கொண்டு வந்துட்டான். அப்புறம் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பான, 2 ஃப்ரெண்டு. முதல் ஃப்ரெண்டோட லவ்வரை 2வது ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இருப்பானாமா. முதல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணுவானாமா, அந்த ஃப்ரெண்டோட லவ்வரை 2வது ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு இருப்பானாமா. இது எந்த வகையில கதைக்கு போதே தெரியாது. முதல்ல எவனுமே லவ் பண்ண மாட்டான். இவன் லவ் பண்ண பொண்ணு அவன் லவ் பண்ணுவான், இவன் லவ் பண்ணுவான். கடைசியில படம் முடிப்பாங்கன்னு பார்த்தா அங்க ஒரு பேர் கூடி செகண்ட் பார்ட் போடுவாங்க பாருங்க. அங்கதான் ஒரு வெறுப்பு. அண்ணன் ஃபீல் குட் போடுங்க ஆசைப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்படி மாதிரி கதை எழுதி ஃபீல் பேட் பண்ண விஷயம் நல்ல வேலை அண்ணன் நடிக்கல அந்த படத்துல. அதனால என்ன பண்ணிருக்காரு, நாளைக்கெல்லாம் என்ன அக்கா பையன் சொந்தக்கார பையன் இருக்காண்டா, அவனை இறக்கி வரப்பாட்டு. ஏன் நாங்கெல்லாம் வந்து அக்கா பையன் இன்டியூஸ் பண்ண கூடாதா? வேற லெவலு தலைவலிச்சிருக்கா போல. அண்டா நிறைய பிரியாணி இருந்தாலும் வயிறு நிறைய தான் சாப்பிட முடியும். அந்த வீட்டுல எவ்வளவு ரூம் இருந்தாலும் ஒரு ரூம் தான் தூக்க முடியும். என்னடா டைலாக் இது, என்னடா இது? அதுக்காக எல்லாரும் பிச்சு எழுதுவாங்களா? இல்ல வயிறு வந்துச்சு அந்த பின்னே கொட்டிடுவாங்களா? கண்டதா சொல்றது என்ன டைலாக் இது? அதெல்லாம் டைலாக் மாடல சொல்லுவாரு. ஏன் நாங்கெல்லாம் அந்த பிரியாணி வாங்க கூடாதா? நாங்கெல்லாம் வந்து பங்களா வீடு கட்டக்கூடாதா? அதுதான் மேட்ரு போல. அண்ணா வந்து பங்களா வீடு கட்ட போய் கரை அடைக்கிறதுக்காக தான் கண்ண படம் டைரக்ஷன் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டு இருக்காரு போல. நல்ல வேலை படம் அடிச்சா எங்க படம் நம்ம மார்க்கெட் கம்மியா இருக்குமோ அப்படின்ட்டு டைரக்ஷன் வாங்கிட்டு போகுது. 6வது இடத்துல பார்க்க போறது இந்த படம் பாத்தீங்க சூர்யா சேதுபதியோட படம். படம் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே படம் பார்த்து ட்ரோல் மீட்டரா மாறிடுச்சு. எல்லாம் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம சூர்யா சேதுபதி வந்து என்ன பேசாலும் சரி அதை ட்ரோல் மீட்டரா மாத்தி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தலைவனும் பல கடல் அள்ளி விட்டு இருந்தாரு. எடுத்த உடனே அப்பா வேற நான் வேற அப்படின்ட்டு ஒரு உருட்டி அதுக்கு கலாய் வாங்கினாரு. அதுக்கப்புறம் வாழை வந்து பொம்புள் கம்பெனிக்கிட்டு ஒரு ஆயுடு காமிச்சு ஒரு வீடியோவோட பண்ணி அது ஒரு அது மீண்டும் மாறிடுச்சு. ப்ரோ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். ப்ரோ ஜஸ்ட் பை ஐஃபோன் இன் இஎம்ஐ. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து வரவேற்பு எதிர்பார்ப்பு மட்டும் எதுவுமே இல்லை. எல்லாம் பெய்டு ரிவ்யூஸ், பெய்டு காசு தான். யூடியூப்ல ரிவ்யூ பண்ணுறவங்களே காசு கொடுத்து ரிவ்யூ பண்ண வச்சுட்டாருங்க. படம் ரிவ்யூ சொன்னாலுமே படம் அந்த கதை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆக்டிங் சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குன்னு இருக்கானுங்க. ரெமும் போட்டீங்களா? அது ஆன்லைன் ரிவ்யூ மட்டும் சொல்லுங்க. எப்படி இருக்கு படம்? படம் அருமையா இருக்கு. படத்தை விடுங்க, ஆக்டிங் சூப்பருங்க. ஃபைட் எல்லாம் எப்படி பண்ணிருக்காரு? அறிமுக நாயகன் ஆக்டிங் ஃபைட் பண்ற மாதிரி இல்லைங்க. அத சைடு ரோல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அப்படி தெரிய வச்சிருக்கோம். முதல்ல நடிக்க நல்லா பழகி தளபதியா மாறுவாருங்க. போதும் போட்டதுக்கு மட்டும் பேசு. இந்த மாதிரி வந்து போட்டதுக்கு மட்டும் கிடையாது, மீன் பேஜ் மட்டும் கிடையாது, பப்ளிக் ரிவ்யூ சொல்றவனுக்கே வந்து காசு கூட்டு வந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் வந்து ஓவரா கூறான். இல்ல ஒரே ஆள் 2 தியேட்டர்ல
பண்றேன். அப்படியா? ப்ரொடியூசர் தான் சார் ஆள் கூட்டம் கம்மியா இருக்கு திரும்பி வாங்க சொன்னாரு. அது மட்டும் இல்ல நீங்க நிக்கிறதுல நாங்க வந்துட்டே இருப்போம். ஒரே இடத்துல வந்து அங்க பாருங்க எப்படி அடிக்கிற பாருங்க. எனக்கு இந்த மாதிரி அப்பா வைலிக்கு அப்ப எல்லாம் வந்து கூவிட்டு இருக்கியா? சரி ஒரு என்ன உங்களுக்கு அடி கலந்துன்னு கேள்விப்பட்டேன். சரி கலந்து குடுக்குற வழியை பாருங்க. டைம் பாருங்க நான் ஹீரோ வச்ச ஓட மாட்டேதுனால நான் பையனை இறக்கி விட்டாரு ஹீரோவா. அப்புறம் என்னாச்சு அதுவும் ஓட போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் படத்துலயே இந்த அளவுக்கு ஆக்ஷனு ஓவர் சீனு ஓவர் பில்டப் போட்டு படத்தை ஓவரா ஆய போய் இது பண்ணி நக்கிட்டு போயிடுச்சு. 5ஆவதுல பார்க்க போறது அஞ்சான். அஞ்சானா? ஏய், அஞ்சான் எப்பயோ ரிலீஸ் ஆச்சு. தப்பா ஒரு சொல்லிக்கிட்டு ரீ ரிலீஸா? ஏன் ஓடலையா? ஓடிச்சு, பயங்கரமா ஓடிச்சுன்னா. 5ஆவதுல பார்க்க போறது ரெட்ரோ. ரெட்ரோவா? சுப்பராஜோட படம் ரீல்ஸ் ஆகி நல்லா ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். படம் வேற லெவல்ல இருக்கும்ட்டு படத்தை போயிட்டு உக்காந்து அந்த நேரத்துல டூரிஸ்ட் ஒரு படம் அதே தேட்டர்ல போட்டுருந்தாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏய் சூர்யா கம்பேக் கொடுக்க போறாரா இன்னும் அந்த படம் ஓட போகுது. ஆமா, கண்டிப்பா எல்லாரும் இதான் நினைச்சிருப்பாங்க. சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பா ஓடுன்னு எனக்கு தெரியும். ரெட்ரோ எங்கேயும் ஓட விட்டாடுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எங்கேயோ கலப்ப எங்கேயோ போயிட்டாங்க அடிட்டு. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நம்ம போன தேட்டர்ல டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேயோ இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. காரணம் தலைவர்கிட்ட வந்து ரெட்ரோன்னு புது பழைய கொடுப்பா அப்படின்னு கேட்டா பழைய ரெட்ரோ கதையை எடுத்து வச்சிருக்காரு. இது ஒரு ஸ்கிரிப்ட் இருப்பாரு நினைக்கிறேன். அது ரெண்டா பிரிச்சு இந்த அளவு ஜாக்கெட் இருப்பாங்க தெரியுமா டெய்லருக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த ஜாக்கெட் குச்சிக்க இந்த ஜெட்டி குச்சிக்க சீரியஸா அப்படிதான் பண்ணி வச்சிருக்காரு. பொறுமா இருக்கும். இது சூர்யாவோட தப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சுப்ராஜ் ஒரு லவ் கதை மாதிரி அப்படியே லவ் கதையாவது எடுத்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு அந்த லவ் கதை. ஒரு கிறுக்குத்தனமா எங்கேயோ கதை போகும். நியாயமா இது உண்மையிலே காண்டா இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சது ஒரே அளவு செய்தி ஒரே அழுக. இதுக்காக நாங்க வந்தோம். ஒரு அயன் படம் மாதிரி ஒரு சாகசம் ஒரு பண்ணு ஜாலின்னு தான் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு காப்பான்மா தான் கொண்டு போயிருந்துருக்கலாம். சில விடுங்க படத்துக்கு எதுக்கு ரெட்ரோன்னு பேர் வச்சிங்க அதை மட்டும் அதுதான் தெரியல. தெரியல எதுக்குடா பகிட்டு தட்டின்ற மாதிரி எதுக்குடா ரெட்ரோன்ற பேர் இந்த படத்துக்கு. பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு. அது டேரக்டர் கையில இல்ல, அது நம்ம பாட்டுக்கு மட்டும் செம்மையா ஆடுனாங்க தேட்டர்ல எல்லாம். அப்புறம் தேட்டர் விட்டே ஓட்டாங்க. ரொம்ப ஓட்டர் அடிக்காதீங்க. படம் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நானும் ஒரு சூர்யா ஃபேன் தான். பட் எனக்கு அந்த படம் அந்த அளவுக்கு இல்ல. பட் ரிவ்யூல மட்டும் சரி ஓகே ஓரளவுக்கு தெரியா சொல்லி இருப்பேன். பட் படம் ஓரளவு வந்து படுத்துச்சு பண்றது. தாத்தா ஜனாபுடி உங்களை காப்பாத்துறத த ஒன் தாத்தா. நான் தான் அதுல பார்க்க போறது மாமன். ஏன் மதராசி வந்துச்சு? இந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூரியன் நடிச்ச படம் தான் மாமன். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூரியன் இருக்கு ஹீரோ நடிச்சதுக்கு ஓகே தான் நல்ல படம் தான் இருக்கு. ஆனா கதை வயசா சில வருஷம் பாக்கிறதுக்கு ஒரு கிரிஞ்சா தலைவலியா இருந்திருக்கும். குறிப்பாக ஒருத்தன் ஒரு குட்டி வருவான் பாருங்க, அவனை பார்க்கும் போது கடுப்பு கடுப்பா வரும். மாமா கல்யாணம் போது அவன்லாம் அத்தைக்கு தாலி கட்டிவேன்னு பிரச்சனை பண்ணுவான். அது விட்டா பரவாயில்ல. இல்ல கண்ட்ரோல்லாம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். இது ரொம்ப ஆண்டடா பண்றாங்க. இது என்ன கொடுமைன்னா ஐசோலேஷன் மாதிரி பாடி வச்சுக்கிட்டு தலைய வந்து அணிவு கூட போகாம பப்ளுக்கு இப்ப சுத்தி நான் மட்டும் இல்ல பப்ளு தொப்புல குத்தி போறோம் தள்ளி விட்டு லட்டா பூதியா பப்ளு தொப்புல குத்தி லட்டா பூதி ஆக்கிட்டு இருப்பேன். ரசத்துக்கு விட்டு அந்த பப்ளுவால வர பச்சை படமே. ஹனிமூன் போகும்போது கூட போக அடம் பிடிச்சிருக்கும் பாருங்க. அதுக்கு வந்து பையனை தள்ள குட்டி ஏதாவது பையன் ஏமாத்தி நான் முட்டையை வாங்கி தரேன் வாப்பா அப்படின்னு கூட்டு போயதாலும் பரவாயில்ல. ஹனிமூனா கேன்சல் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. படம் ஸ்டார்டிங்ல பையன் பிறக்கிறதா இல்ல அங்கேயே புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கெடுக்க ஒருத்த வந்திருக்காண்டி அப்படின்ட்டு. பேசிட்டு இருக்கேன் நீ அடுத்த படத்துக்கு போலாம். அதே நேரத்துல பார்த்து பார்க்க போறதா மதராசி. மதராசி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கேனுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். முக்கியமா நம்ம ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கா இருக்கும்னா இந்த படத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் படத்துல ட்ரெய்லரும் ரைட்லயே வந்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஈவன் தான் பாட்டு கூட மகராசி நம்ம முதராசி கிட்டு படம் நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு பிடிச்சிருப்பாரு மணி அனிருத் போட்டதான்னு நிறைய பேர் டவுட்டா இருக்கு. நீங்க சொல்லவே இல்லை பரசதி போவீங்களா இல்ல ஜாயின் ஆகினா இங்க மட்டும் வால் வருதா? எனக்கு பிடிச்ச படத்துக்கு நான் போறேன். அப்ப சப்போர்ட் பண்றீங்க ஓகே. நான் இந்த பள்ளிசதா வரலப்பா என் சாமி ஆள விடுங்க.
படம் பாத்தீங்க அப்படின்னா தலைமை ஏறுமுகஸ் வந்து கஜினி படத்தையும் துப்பாக்கி படத்தையும் உள்டா அடிச்சு ஒரு துப்பாஜிடி வச்சிருக்கிறது படத்தை. அதே மாதிரி துப்பாக்கி படம் இல்ல, துப்பாக்கி அவன் கிட்ட இருந்தா நான் தாண்டா இல்ல, டைலாக்லாம் உள்ள வச்சு படத்தை நாளடிச்சிட்டாங்க. குறிப்பா இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய சுப்பரமா இருக்கிறது என்ஐஏ தான். என்ஐஏ வந்து பல பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, பயப்படுவாங்க. அந்த என்ஐஏ வந்து டம்மி ஆக்கி ஒரு பைத்தியக்காரன் வந்து காப்பாத்திட்டா, என்ஐஏ ஹெல்ப் பண்ணிட்டா, என்ஐஏ அசிங்கம் பத்திருப்பாங்க. இந்த படத்து மூலியமா தெரிஞ்சுக்கவர் இந்த தலை பண்ணிக்கணும். எப்படி விட்டாவே தெரியல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆக்சுவலி வித்யூ ஜமால்காகவே பார்க்கலாம். இன்டர்வல் விளாக் முடிஞ்சு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அது பேரு புல்லப்பா புஷப்பா, அந்த சீனுக்காகவே பார்க்கலாம். மேல அது கேமரா எங்கேயோ திரும்பும், சூப்பரா இருந்துச்சு. அது யூடியூப்ல கட் பண்ணி போடுவாங்க, அதே தேட்டருக்கு போனோம். என்னடா சொல்றாங்க? ஐயோ விஜய் ஜமல் பண்ணா தலைவன் ஹாய் பையர் பார்த்தல பேசினதே காண்டாவும். தலைவனா யாரே தெரியலன்ற மாதிரி பேசும்போதே கட் பண்ணி விட்டுருவேன். சரி ஓகே ஓகே சாரி. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. மூன்றாவது பார்க்க போறது கூலி அண்ட் குட் பேட் அக்லி. பெரிய சார் பட்டு உள்ள வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா விமர்சன ரீதியா வந்து இந்த படம் அடிவாங்கின படம் தான். இன்னும் கலெக்ஷனா தூக்கிட்டு வந்தாலுமே படத்துல விமர்சன ரீதியா 2 படம் அடிவாங்கின படம் தான். குறிப்பா சொல்லலாம் கூலி படத்துல வந்து நம்ம லோக்கி அண்ணா வந்து இந்த படத்துக்காக புடுக்கா பில்டப்பே இல்லை. 200 ரூபாய் கொடுத்து படத்துக்கு வராங்களே அந்த ஒரு டிக்கெட்டுக்காக நான் படம் எடுத்து வச்சிருக்கேன்டா வந்து பாருங்கடா அப்படின்ட்டு தலையை வந்து கடைசியில படம் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. படம் நல்லாவும் நிறைய பேர் நல்லா கை ஊத்துறாங்க. அப்புறம் வந்து உங்க இஷ்டத்துல பாடுக்க முடியாது, நான் படம் வந்து பார்க்கணும் தான் வேற புரியுதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது வேற வாயி, இது இதுக்கப்புறம் தலையா லைன் அப் வச்சிருந்தா அப்படி அமீர் கானோட ஒரு படம், ஷாருக் கான் கூட ஒரு படம் பீலிங் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கைதி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வேற பெரிய அமீர் கான் கூட பண்ற வேண்டிய கார்ல போட்டு தலைவனையும் பார்த்து என்ன படுக்கான்னு தலைவனுக்கே தெரியல. அடுத்த வருஷம் தான் வந்து பென்ஸ் வருதான். பென்ஸ் எல்லாம் கூட்டிச்சுன்னா அடுத்து ஆடி, BMW, போர்ஷே இது மாதிரிலாம் பென்ஸ் வேற யாரும் எடுக்கிறாங்க, அவர் எடுக்கல. வேண்டாம் நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. இந்த படம் கதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நினைச்சது ஒரு ஆக்ஷன் டான்ஸா இருக்கும், பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா படத்துல கடைசியில பொனடிக்கிற மிஷின் வச்சு படம் முடிச்சிட்டானுங்க. பொனடிக்கிற மிஷின் தான் கதைன்ற மாதிரி கதையை கொண்டு போய் தேவை கதை எங்கேயோ கதை முடிச்சிட்டானுங்க. பார்த்து நல்லா இருந்தது. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் தான் ஒன்னு அதை முன்னாடி வச்சுருக்கணும், இல்ல அதே படம் இருக்கணும். படம் முடியும் போது போட்டு காமிச்சிட்டு பார்த்து மொக்க அடிச்சிட்டாங்க. குறிப்பா நம்ம அமீர் கான் தான். அமீர் கான் வராரு, கெத்து காட்ட வராரு அப்படின்னு இருந்தாங்க. இதை வந்து நம்ம லோக்கி என்ன அவர் வந்து சும்மா கேப்டன் மட்டும் இல்லைங்க, படம் ஃபுல்லா ஒரு போர்ஷன் வருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் படம் ஃபுல்லா வருவார் போல அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா தலைவன் வந்து மாஸ்க் கட்டவரும் பார்த்தா பீடி வச்சுட்டு இருக்காரு. வீடியோ இருக்கா கடைசியில மீன்லாம் வேற லெவலு. என்ன எப்படி இருக்கீங்க என்ன எங்கேயோ பார்த்தாலும் அப்படின்ட்டு படத்துல வந்து பயங்கரமான கலாய்கள் இருந்தது படத்துல. என்ன சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லல. அடுத்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி பார்த்தீங்க அப்படின்னா படம் ஃபுல்லா AK ஃபேன்ஸ் மட்டுமே. AK தான் நாடி நரம்பு ரத்தம் சரியில்லாம் AK ஃபேன்ஸ் மட்டுமே பாடுகிறேன்ட்டு படத்துல கதையும் இல்லாம திரைக்கதையும் இல்லாம இஷ்டத்துக்கு தலைவன் எடுத்த படம் தான் குட் பேட் அக்லி. அப்படி பாருங்க அடுத்த படமும் கிடைச்சிருக்கு தலைவனுக்கு. ஆமா அடுத்த AK படம் வருதா? ஆனா எங்களுக்கு இதுதான் லாஸ்ட் படம். சிரிக்கிற அழுகுற இப்படி சீக்கிரமா உங்களுக்கு தெரியுது. ஒரு படம் தான் தலைவன் நினைச்சிருக்கான் போல. இது உண்மையா எடுத்த படம் வந்து மார்க் ஆண்டனி. அந்த படத்துல வந்து இந்த பழைய பாட்டை திரும்ப போடுறது, ரெட்ரோ வைப் கொடுக்கறது, இதெல்லாம் பயங்கரமா ஹிட்டா நினைச்சுட்டான் தலைவன். வந்து படம் ஃபுல்லா ஒரே பழைய பாட்டா இறக்கி இருப்பாரு. படத்துல மியூசிக் ரைட்டர் நம்ம ஜிவி தான். வந்து நிறைய பாட்டு போட்டது நம்ம இளையராஜா. இந்த மாதிரி இளையராஜா கிட்ட இருந்து பல பாட்டுகளை எடுத்து உள்ள விட்டு கடைசியில காண்டாகி காப்பீடு சைக்கிள் மாதிரி நோட்டீஸ் கொடுத்து கடைசியா பாட்டுலாம் ரிமூவ் பண்ணி தான் வந்து இதை போட்டாங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல நாசமா போயிருவீங்கடா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிமூவ் பண்ண சொன்னா உள்ள மாட்டேங்குது. படத்துல கதையே இல்லாம சும்மா அங்க மாஸ் பண்ண வச்சிட்டோம்னா படத்துல உப்பை தீரலாம் நினைச்சிட்டாங்க போல. அது AK ஃபேன்ஸை தாண்டி வேற யாரையுமே படம் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இரண்டாவது பார்க்க போறது தக் லைஃப். இந்த வருஷம் பெரிய நம்ம உலகநாயகி ரொம்ப வருஷம் கழிச்சு மணி மாமாவும் நம்ம உலகநாயகனும் ஒண்ணு சேர்றாங்க, படம் எடுக்க போறாங்க. இது ஒரு நாயகன் மாதிரி வரப்போகுது, இது 100 நாயகனுக்கு சமம்ன்ற மாதிரி வந்து பயங்கர பில்டப் பண்ணி சொன்ன படம் தான் வந்து இந்த தக் லைஃப். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கூலி வைப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துல குறியிட பாபாசம் படத்துல வச்சிருந்திருப்பாரு. தகுனா சல்லி பையன் எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே
அதை பார்த்தா உஷாரா இருந்திருக்க வேண்டாமா. ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அதுவும் பொன்னாடியோட போய் உட்காந்து பார்த்துட்டு கடுப்பாய் வந்தவன் தான். கேங்ஸ்டர்னா வந்து வேற ஏதாவது கேங்க ஃபாலோ பண்ணுவாங்க, கேங் காலி பண்ணுவாங்க. ஒரு டானா மேல ஒரு பார்த்தா திரிசாயா வச்சிருந்தா அதான் கதையா இருக்குது. முதல்ல ஆளு வச்சிருப்பாரு, அப்புறம் நம்ம சிம்பு வச்சிருப்பாரு, போயிடும். அப்பாடி அவனுக்கும் கிடைக்கல. இதுல வேற இது மாதிரி தன்னோட பேர் உலகநாயகன். உலகம்லாம் வந்து இதாகி போச்சு. அடுத்து உலகத்துல வெளியே போனா விண்வெளி தான். சில விண்வெளி நாயகன் பேர் வச்சிருவோம் அப்படின்னு விண்வெளி நாயகன் வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன் ஸ்பேஸ் மேல கதை போகும் போது வச்சுட்டு இருந்தேன். அந்த பாட்டையாவது ஒரு ஸ்பேஸ் லெவலுக்கு வந்து ஒரு கதையை எழுதி இல்ல ஒரு ஆக்ஷன் சீன் எழுதி அதில் கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா தலைவன் புல்வெளியில ஒழுக்கடிக்க போயிட்டு இருக்கேன். அதே போல போடுறாங்க அந்த பாட்டை விண்வெளி நாயகா அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது அது பாருங்க ஒரு சிரிப்பு. திருவள்ளுவர் கெட்டப்புகள் அந்த பாட்டை போட்டிங்க அப்படின்ட்டு வருத்தப்படுறதுல சீக்கிரம் எனக்கே தெரியல. இதுல வேற இன்டர்வியூ சீன்லாம் விவேகம்ல இருந்து ஆட்டையை போட்டு விவேகம் மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. முதலாவது இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன். ஹானரபிள் மென்ஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்கறது இட்லி கடை. தனுஷ் அண்ணா வந்து இந்த வருஷத்துல 2 படம் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. 2 படமே கொளாரு. குறிப்பா இந்த படத்துல ஆக்ஷனை கூட்டு வந்து அப்படிக்க வச்சிருப்பாரு. கேரக்டரை பார்க்கும் போது காண்டாவும். உள்ளூர்ல கையில ஆட்டிட்டு இருந்தா கை வலிக்கும். சரி கிரைண்டர் வாங்கி தரேன் அப்படின்னா தலை வாங்குற அப்படி. சரி பிரான்சைஸ போட்டு பிசினஸ் பெருசாக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ வேற பேரை வச்சுக்க, என் பேர் இருக்கிறத நாமளே இட்லி சுடுவேன் அப்படின்ட்டு அறிவுபூர்வமா பேசி காண்ட திருப்பாரு நம்ம சிவனேசன். சரிடா உள்ளூர்ல குப்பை கொட்ட முடியாது, வெளியூருக்கு போய் வெளிநாட்டுல பழச்சிக்கலாம் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு KFC ஓனருக்கு டூப் போட்ட சத்யராஜ் பண்ண உஷார் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி ஓனர் எல்லாம் அப்படின்னு உட்காரும் பொழுது ஊருக்குலாம் வரமாட்டேன் நெக்ல பேசி மண்டையா போட்டிருப்போம். அந்த கிழமை கடைசியில தலைமை பிரெயின் வாஷ் பண்ணி உருப்படாம எப்படி ஆக்கினாங்கன்றதான் படத்துல கதையே. இதை வேற மக்களுக்கு குழந்தைகிட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா, நான் இவ்வளவு நாசமா போடணும், அந்த மாதிரி இவ்வளவு நாசமா போயிட்டாரு, எப்படி என்ன பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு படத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ கொஞ்சமாவது பாருங்க, என்னையே அடிக்க ஃபீல் குட் படம் தான் எல்லாரும் சொல்ல சொல்ல வர கருத்து எப்படி இருக்கிறத யோசிக்க. இது பார்த்தா பொட்டியா இருந்தாங்க சில பேர். மற்றபடி படம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு ஃபீல் குட் நம்பி பார்த்தா ஓகே. அதை நீங்க இது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டா முன்ன மாதிரி ஜோக்கர் எவனும் இல்லை. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. முதலாவதுல பார்க்க போறது இதுதான் சரி. இந்த படம் தெரியாது, பட் இந்த பாட்டை மட்டும் பார்த்துருப்பீங்க. இவங்க வேற ஏதோ பேட்டி கொடுத்துருக்காங்க. விஜய் கண்டிப்பா நடிப்பாராமா 2026 எலெக்ஷன் அப்புறம். இவங்க ப்ரொடக்ஷன்ல நடிப்பாராமா. ராகராஜன் வந்திருக்கிறான்ற மாதிரி கிறிஸ்டபர் இறங்கி வந்த மாதிரி இருந்திருப்பாங்க ஹீரோயின் பாக்கிறதுக்கு. படத்துல கதை பாத்தீங்கன்னா வந்து பணம் வந்துகிட்டு இருக்கிற ஹீரோ. பணம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, மனமும் முக்கியம்ட்டு இந்த அழகு பழைய கதையை எடுத்துட்டு வந்து சொல்றதா படத்துல கதை. I got it. ஸ்ரீகாந்த் கூட வேற அதே படம் தான். சில பேர் சொல்லுவாங்க என்ன மியூசிக் போட்டிருக்கா, இளையராஜா மட்டும் போட்டிருந்தா அந்த படம் என்ன பாட்டு என்னமா இருந்துக்கும் தெரியுமா அப்படின்ட்டு படம் சொல்லுவாங்க. இந்த பாட்டே அப்படி சொல்லுவாங்க. ஆனா படத்துக்கு பாட்டு பார்த்தே இளையராஜா தான். இளையராஜா கிட்ட இருந்து பாட்டை சுட்டு போட்டாதானே காப்பஸ் கொடுப்பீங்க, அவரே போட வச்சா அப்படி ட்ரிக்ஸா யோசிச்சிருக்காங்க போல. இப்பதான் புரியுதான். ஆக்சுவலி நான் யோசிச்சேன் ஒரு காலத்துல ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னு சுத்தி இருந்த தலைவனை கூப்பிட்டு வந்து என்னடா இப்படி அடிக்க வச்சிருக்கீங்க அடிக்கும் போது தெரிஞ்சது தலைவன் கையெழுத்து போட போது கிசா எடுத்திருக்காரு அடிட்டு. கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அனுப்புறீங்க என்ன தம்பி நேரமே சரி. இந்த பாட்டு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மாதிரி. அந்த ஹீரோயின் நிறைய இந்த யூடியூப் சேனல்ல வந்து கூட பாட்டுலாம் பண்ணாங்க. பாடிட்டு இல்ல நான் பேஸ் வாய்ஸ் வேணாம், நான் நல்ல வாய்ஸ்லயே பாடுறேன். இப்பதான் இவங்க அப்படியா அப்படி தோணுச்சு. நம்ம லெஜண்ட் சரவணா தெரியுமா, அவங்களுக்கே சவால் கொடுக்கறது தான் இவங்க. எனக்கு தெரிஞ்சு இது 10,000 ஸ்டுடியோ போறேன். அவங்க எல்லாம் நடிக்க வரக்கூடாதா? ஏன் நாங்கெல்லாம் நடிக்க கூடாதா? ஏன் நாங்கெல்லாம் பணம் செலவு பண்ண கூடாதா? சாரிக்கா சார், தனி வீடு வந்து தனியா பாத்துருக்கா. பாய்க்கா. ஓகே ராஜேஷ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் வந்து மொக்க வாங்கியிருக்கோம். அதெல்லாம் சொன்னா அது ஒரு படம் மாதிரி பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைய ஒரு பெருசாக நினைக்கிறேன், இதையே கட் பண்ணிக்கிறேன். இது இந்த வருஷத்தோட மொக்கை படம் நல்ல படம் வந்துச்சு அப்படின்னா 2026 பெஸ்ட் மூவிஸா அப்படின்னு போடுவேன்னு நினைக்கிறேன். ஆரம்பமே ஜனநாயகன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் மதராசி ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மதராசி நல்லா தான் இருந்துச்சு, நல்ல கதை தான். ஏன் இது எனக்கு புரியல. கஜினியும் துப்பாக்கியும் கான்செப்டே வேற. கஜினியில் பார்த்தீங்கன்னா அவர் மறந்துடுவார். அதுவும் இல்லாமல் அவர் எப்படின்னா அந்த மொட்டை கெட்டப்பில் இருந்தாலுமே அப்போ நடந்தது ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் 15 நிமிஷமா 1/2 மணி நேரம் கழிச்சு
திரும்பி அதாவது அதுக்கு முன்னாடி நடந்த என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துடுவாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் மதராசிக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. அதே மாதிரி துப்பாக்கி கதையும் அது வந்து ஃபுல்லா அந்த ஸ்லீப்பர் செல் கொல்றது தான் அவன் வேலையாவே இருக்கும். இதுலயும் ஸ்லீப்பர் செல்லுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எதுக்குன்னு எனக்கு தெரியல. எதுக்கு 2 படத்தையும் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. மதராசி எனக்கு ஆமா, பிடிச்சிருந்தது. நல்லாதான் இருந்துச்சு. அது நல்லா ஒரு இருந்துச்சு. கான்செப்ட். அதாவது ஒரு அதாவது மனநல பாதிக்கப்பட்டவர் இப்படி ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ஒரு கதையும் பேக் ஸ்டோரியும் ஒன்று வச்சிருக்காங்க. அதை வளவளன்னு காட்டாம எவ்வளவு தேவையோ அதை கரெக்டா காட்டிட்டு ஹீரோக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வில்லனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏன் ஹீரோ வந்து அவ்வளோ இதாகிறான்னா அந்த ஹீரோயின் மேல அவ்வளோ அன்பா இருக்கான். ஏன்னா வேற யாருமே அவனை நம்பாத போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்பும் போது அது கரெக்டா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பிடிச்சிருந்தது அது. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி கூட நல்லா தான் அது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓடிடியில் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓடிடியில் பார்த்தா நல்லா இருக்காது பாட்டெல்லாம் கட் கண்டிப்பா. பண்ணிட்டாங்களாமே. அதான் சொல்றேன், ஓடிடியில் நல்லா நல்லா இருக்கு. பாட்டு அந்த வைபோட சில சில பாக்குறவங்க படம்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். அது இங்க ஓடிடியில் பார்த்தோன்னா கொஞ்சம் டம்மியா தான் தெரியும் சில படம்லாம். அது ஆனா ஒன்றும் பண்ண நல்லா முடியாது. நல்லான்றாங்க. ஆனா யாரும் அதை ரோஸ்ட்லாம் பண்ண அது மாட்டாங்க. கதை இல்லை தான், கதை இல்லை எதுவும் இல்லை. அதாவது அது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ட்ரெய்லரு டீசர் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஆஸ்காருக்கு கொண்டு போற அளவுக்கு படம்லாம் கிடையாது. என்ஜாய் பண்றோமா, போர் அடிக்காம இருக்கா, அதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் படம்னா அதுல போர் அடிக்கக்கூடாது. போர் அடிச்சிருச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் படத்துல சேர்க்கலாம். ஓ, போரே அடிக்காம கதை இல்லைன்னு வரும்போது அப்போ நல்ல கதையா எடுக்கிற படம் மட்டும்தான் அதுல உள்ள சேர்க்கணும். ஆமா. ஆனா எனக்கு அது மட்டும் புரியல. ஓடலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த இல்ல, இதுல. இந்த மாதிரி படம் தானே தமிழ் சினிமா. என்ன இதே மாதிரி தான் எக்கச்சக்கமா நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு படம் வந்திருக்கு. எல்லாம் பில்டப் படமா தானே பார்த்துருக்கோம். கேஜிஎஃப் இதெல்லாம் எல்லாமே பில்டப் கதை தானே. என்ன பார்த்தாலுமே பில்டப் தான். அதுல என்ன ஸ்டோரி இருந்தாலும் பில்டப் தானே மெயின் ரீசனாவே இருக்கு ஒரு படத்துக்கு. ஹீரோவை பில்டப் பண்ணி அவங்கள எலிவேட் பண்ற மாதிரி தானே எல்லா கதையும் இருக்கு. இதுல கதை இல்லை அவ்வளவுதான் தவிர எனக்கு தெரியல இது என்னன்னு சொல்றேன். ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்.